கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய முயற்சிகள் நாளுக்கு நாள் பின்தங்கின நிலைமையில இருக்கிறத நிமித்தம் மனவேதனையோடும் கண்ணீரோடும் நீங்க உட்கார்ந்து மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில எப்படி நாளுக்கு நாள் விருத்தி உண்டானதோ, முன்னேற்றம் உண்டானதோ, அதே போல உங்களுடைய தொழிலிலும், உங்கள் ஊழியத்திலையும், உங்கள் படிப்பிலையும், உங்கள் வேலை ஸ்தலத்திலையும் நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தினார். முதலாவது ஒரு யுத்த வீரனாக உயர்த்தினார். அதன் பிறகு யுத்த வீரர்களுக்கு தளபதி ஆக்கினார். அதன் பிறகு ராஜாவுக்கு மருமகனாக்கினார். அதன் பிறகு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஸோ அவன் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது நிறைய கஷ்டமான பாதைகளிலும், கடினமான வழிகளிலும், நிறைய வேதனையின் வழிகளிலும் அவன் தன்னுடைய காலத்தை ஓட்டுறதை நீங்கள் வேதத்தில் பார்த்துருக்கிறீங்க. அவனுடைய விரோதிகளுக்கு பயந்து குகைகளிலும் மலை அடிவாரங்களிலும் பதுங்கி இருந்த நாட்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஒருவேளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு பயந்து, விரோதிகளுக்கு பயந்து, நண்பர்களுக்கு பயந்து, இல்லைன்னா சின்ன அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பயந்து எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு தைரியத்தின் ஆவியினால நிரப்பி, தாவீதுக்கு எப்படி ஆண்டவர் ஆதரவு கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆதரவை உங்களுக்கு கொடுக்கிறார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த இதனுடைய ரகசியம் என்னன்னாச்சுன்னா, சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஸோ முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா என்னுடைய வாழ்க்கையில இனி நாளுக்கு நாள் முன்னேற்றம் வரும், விருத்தி வரும், நாளுக்கு நாள் பின்தங்கின நிலைமை மாறும். அதனால என்னுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருளி வாரும். ஒருவேளை நீர் எனக்குள்ளே எழுந்தருளி வராதபடிக்கு, எனக்குள் வந்து வாசம் செய்ய முடியாதபடிக்கு, என்னிடத்தில் ஏதாவது குற்றங்கள் இருந்தாலும் என்னை கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்களை மன்னித்து உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் உட்கார்ந்து உங்களை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஆண்ட்ரோ ஜோஸ், என்னுடைய சகோதரியின் பெயர் சகாய மேரி. அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மிகவும் மோசமான நிலைமையில் மருத்துவமனையில் சேர்த்தோம். மருத்துவர்கள் அவர்களுக்காக சிகிச்சை அளித்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் போராடி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பி ஜெப உதவி கேட்டிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கென்று ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் என்ற வசனத்தை அனுப்பியிருந்தார்கள். மட்டுமல்ல, அவள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பார்கள் என்று திட்டமும் தெளிவுமாக தீர்க்க தரிசன வார்த்தையை எழுதியிருந்தார். அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்தேன். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய சகோதரி பரிபூர்ணமாக சுகமடைந்து மருத்துவமனையிலிருந்து சுகபத்திரமாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுது ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றிலிருந்து நாளுக்கு நாள் விருத்தியை தாங்க. அவங்களுடைய குடும்பத்திலையும் சரி, வருமானத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலையும், ஊழியத்திலையும் நாளுக்கு நாள் விருத்தியை நீங்கள் கட்டளையிடுங்க. அதே போல் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யார் யார் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும், அவருடைய சரீரத்திலும் நாளுக்கு நாள் ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு விருத்தியை கொடுத்து, என் பிள்ளைகளை மரண கட்டுகளுக்கு விலக்கி நீர் காத்துக்கொள்ளும். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றி அதிசயங்களை விளங்க பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.